ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவின் சமையலறை. இன்னைக்கு சுவையான கலர்ஃபுல் வேர்க்கடலை பேடா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வேர்க்கடலை பேடா செய்ய தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை 1 கப், சர்க்கரை 3/4 கப், தண்ணீர் 1/2 கப், முந்திரி பாதாம் சிறிய துண்டுகளாக நறுக்கியது 1/4 கப், நெய் 1 டீஸ்பூன், பால் பவுடர் 2 டீஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், ஃபுட் கலர் 2 வகை ஃபுட் கலர். முதல்ல ஒரு பேன்ல வேர்க்கடலையை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்தெடுத்த வேர்க்கடலையை தோல் நீக்கி மிக்சியில நல்லா பொடி பண்ணி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேன்ல சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கம்பி பதம் வந்ததும் பொடி பண்ணி வச்ச வேர்க்கடலையை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பதம் வந்ததும் ஏலக்காய் பவுடர் சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ நெய் சேர்த்து கலந்து விடுங்க. நல்லா சுருண்டு வந்ததும் 3ல் 1 பங்கு கலவையை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேன்ல இருக்கிற கலவையை கிரீன் கலர் ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தனியா வச்சு எடுத்துக்கோங்க. ஏற்கனவே தனியா எடுத்து வச்சிருக்க கலவையில பிங்க் ஃபுட் கலர் சேர்த்து நறுக்கி வச்ச நட்ஸ் துண்டுகளை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நெய் தடவின பட்டர் பேப்பர்ல பிங்க் கலர் கலவையை ரோல் பண்ணி ஃப்ரிட்ஜில் 5 நிமிஷம் போல வச்சு எடுத்துக்கோங்க.
கிரீன் கலர் கலந்த கலவையில் நெய் தடவின பட்டர் பேப்பரில் இது போல் திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்ச பிங்க் கலவையை கிரீன் கலவை மேலே வச்சு ரோல் பண்ணி ஃப்ரிட்ஜில் 20 நிமிஷம் போல் வச்சுக்கோங்க. இருபது நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த சுவையான வேர்க்கடலை பேடா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.